ம். இப்போ ஜாதக கட்டதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து எந்தெந்த திசை நடக்குதுங்கிறது பார்க்கறது முக்கியமா? இல்ல மெயினா மாந்திய பார்க்கறது முக்கியமா? 2மே பாருங்கங்கிறேன் நானு. திசையும் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்கம் சோர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வாழையடி வாழையே சொத்து இருக்குது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் எது நடந்தாலும் வரட்டுனாலும் நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வருது அப்படிங்கிற கேட்டகரி வேறு. நம்ம நல்லா இருந்து நம்ம ஓடினா தான் இப்போ அடுத்தது கேது தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு புதன் தசை முடிச்சுட்டு கேது வருது அப்படின்னா அந்த டைம் வீடு வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 4 வருஷம் கட்டி முடிச்சுட்டு அந்த வீடு ஜப்திக்கு கண்டிப்பாக போயிடும். அதில் எந்த வித அதாவது எப்படி சொல்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. அது நம்ம கையை விட்டு போயிடும். நிலங்கள் இருந்தால் போயிடும், இடம் இருந்தால் போயிடும். நம்மளை ஜீரோ ஆக்கி விட்றத வந்து அந்த கேது தசையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வாங்காதீங்க அப்படிங்கும்போது வீடு வாங்குறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம ஓவராலாக நல்லா இருக்கணும், வீட்டுக்குள்ளே வந்து இந்த மன ரீதியான விஷயங்கள், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும். அப்போ ஒவ்வொரு குழந்தைங்க பிறக்கும் போது வியாதியோடு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மாந்தி பாருங்கள். இப்போ மாந்தியால் பீடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும்? முதல்ல குலதெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு வேணுங்க. குலதெய்வத்தை அனுகிரகம் பண்ணோன்னா முதல்ல அந்த இறந்தவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அந்த பித்ரு தோஷத்தை விளக்கறதுக்கான என்ன முறையோ அது பண்ணுங்க. குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறாங்க மேடம், நிறைய பண்ணிட்டு தேடுங்க, கிடைப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா சைடு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சுங்க, என் தம்பிக்கு இன்றைக்கி 30 வயசு ஆகுதுங்க. 1 வயசு அப்போ தான் வந்து எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சோம். அப்போ எனக்கு 10 வயசில் தான் நாங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சோம். ஏன்னா எங்கள் அப்பா எல்லா ஃபேமிலி டீமில் சேர்த்து எங்கள் பேரூர் பட்டீஸ்வரம் கோயிலில் அங்கே இருந்து 1 வாரம் யாகம்லாம் நடத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் தேடினதுக்கப்புறம் தான் கேரளா கொளங்கோடுங்கிற இடத்துல தான் நம்ம குலதெய்வம் இருக்குங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாபத்தை விளக்கிட்டு நம்ம தேடும் போது யாரோ ஒரு மனிதர்கள் ரூபமாக நம்மளுக்கு அதுக்கான விடிவு கிடைக்குங்க. நம்ம தேடாதானே கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? அது நான் அந்த ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேங்க. ஏன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன வாங்கியிருக்குன்னு தெரியாதுங்க. இது நம்ம சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் அடிச்சு விடுவாங்க. அதனால அவங்களோட கொடுப்பனன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா, இல்லை என்ன விஷயம், இல்லை பக்கத்துலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல தெரியும். இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும்போது ஹவுஸ் ஓனர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் வந்து பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. நீங்கள் போங்க 10 நாளில் கிடச்சிரும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், நின்றுட்டு இருக்கிற சாமி அப்படிங்கும்போது எல்லாம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே 10 நாள் உண்மையாகவே கண்டுபிடிச்சி வேன் பிடிச்சி போயிட்டு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. சில பேருக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதை சொல்ல பார்த்தீங்களா, லக்னத்தில் கேது இருந்தாலும் அவங்களும் அந்த வாக்குப்பளிதன்ட்டு ஒன்று இருக்குங்க. கேட்டு நம்ம சும்மா சொன்னால் கூட அது நடக்கும். சரிங்களா? அதனால் பாருங்கள், நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்துங்க.